வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. நம்ப முடியுதா? அதுவும் அவர் இந்தியாவில் இருக்கும்போது இந்த தீர்ப்பு. நிலைமை என்னன்னா, மனித குலத்துக்கு எதிராக குற்றம் செஞ்சதா இவர் மேல வழக்கு. ஆனா ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோட கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்னு சொல்றாங்க. கடந்த வருஷம் நடந்த போராட்டத்துல ஆர்ப்பாட்டக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவிட்ட வழக்குல தான் இந்த உச்சபட்ச தண்டனையை வங்கதேச சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் வழங்கியிருக்கு. தீர்ப்பு வரும் முன்னாடியே ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் மாசம் இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. அவரை நாடு கடத்த சொல்லி வங்கதேச அரசு இந்தியாவுக்கு கோரிக்கை வச்சும் இந்தியா இதுவரை எந்த முடிவும் சொல்லல. இந்த தீர்ப்பை பத்தி அவங்க வெளியிட்ட அறிக்கை தான் இப்ப ரொம்ப பரபரப்பா கலப்பிருக்கு. என் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே போய், இந்த மாதிரி தீர்ப்புகளை பத்தி நான் கவலைப்படலைன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. என் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட வழங்கல. அது மட்டும் இல்லாம என் வழக்கறிஞர்களை கூட நான் தேர்ந்தெடுக்க அனுமதிக்கலைன்னு ஷேக் ஹசீனா ரொம்ப கோபமா சொல்லியிருக்காங்க. அதனால முகமது யூனிஸ் அரசுக்கு அவங்க ஒரு சவால் வேற விடுத்திருக்காங்க. தைரியம் இருந்தா இந்த வழக்க ஹேக்ல இருக்கிற சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் நடத்த தயாரான்னு சவால் விடுத்திருக்காங்க. ஒரு முன்னாள் பிரதமருக்கு மரண தண்டனை, அதுவும் அவங்க இன்னொரு நாட்டில் இருக்கும்போது, இது வெறும் சட்ட பிரச்சனையா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய அரசியல் இருக்கா? இந்தியா என்ன முடிவெடுக்க போகுது? ஷேக் ஹசீனாவின் சவாலுக்கு வங்கதேச அரசு பதிலளிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.